அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படின்ற ஜோட முறையில நாம் வருகின்ற குரு பயிற்சியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது நடுப்பல்ல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மகர அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம். கோச்சார் ரீதியாக குரு பகவான் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு இப்ப ரிஷபத்துல இருக்கிறவங்க கொஞ்சமா மாறி நம்மளுக்கு மிதுனத்துக்கு போக போறாங்க. சரிங்களா? இப்படி இங்க இருந்து இங்க மாற போறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய இயக்க நிலைகள் எப்படி இருக்க போகின்றன அப்படின்றத பத்தி நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க போறோம். சரிங்களா? 14/5/2025 முடிஞ்சு 15 வரப்ப அவருக்கு வந்துடுறாரு. சரிங்களா? இதே தருணத்துல 30/5/2025 வரும் பொழுது கேது பகவான் இங்க இருந்து இங்க வர்றாங்க, ராகு பகவான் இங்க இருந்து இங்க வர்றாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு குறிப்பா பாத்துக்கோங்க. சரிங்களா? அட் பர்சன்ட்ல சனி பகவான் கோச்சாரத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. பொதுவா மகர அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கு சூரிய பகவான் அப்படிங்கிறது அட்டமாதிபதி, புதன் அப்படிங்கிற ஒரு 6ஆம் அதிபதி, 6, 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன், 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன். இவங்க ரெண்டு பேருமே ராஜா வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்திட்டு அலையிறவங்க. சரிங்களா? அப்பன பிரச்சனைகள் அப்படிங்கிறது மகர அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அப்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம். இப்படி இருக்கும் பொழுது 3/12க்கு ஆதிபத்தியங்கள் கொண்ட நம்முடைய குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு போறாங்க. அப்படி இருக்கிறதுனால 6 அப்படிங்கிற கடன், நோய், வம்பு வழக்குகள், அது சார்ந்த விரயங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் இடத்துல 10 பக்கங்கள தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்க தடைகள். அதுக்கப்புறம் 2 அப்படிங்கிற வருமானத்தை பாக்குறாங்க. அப்படின்னா ஜாதகருக்கு 6 அப்படிங்கிற இடத்துல குரு பார்க்கறனால பிரச்சனைகள், 10ங்கிற தொழில், 12ங்கிற விரயங்கள், 2ங்கிற குடும்பத்திற்கான வருமானங்கள், இது சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்குங்கிற குரு இன்டிமேட் பண்றாரு. அப்புறம் என்ன செய்யணும்? இப்ப நம்ம இருக்க மஞ்சள் சட்டை இதெல்லாம் போடவே கூடாது. போட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டே சிக்கல்ல. சரிங்களா? அப்பனா இது தற்காலிகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம கையில ஒரு பணம் வந்தது அதுனா அதை உடனே விரயம் பண்ணணும்னு இருக்குது. அப்படி இருக்கனால சிறு பிள்ளைகளை பராமரிக்கிற, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளை பராமரிக்கிற அனாத ஆசிரமங்களுக்கு நம்ம முடிஞ்ச இயன்ற உதவி மாதம் வர்ற வருமானத்துல நாம் ஒரு செலவாக செய்யும் பொழுது இது எதிரால முதலீடாக தர்மம் தலையாக்கும் அப்படிங்கிற போல தலையாக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். சரிங்களா? அப்பனா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலமாக குரு உணர்த்துறாரு. இப்படி இருக்கும் பொழுது இது ஒரு நாள் இருக்கட்டும். குரு இப்படி இருக்கும் பொழுது அட் பர்சன்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, 10க்கு 6ஆம் வீட்டுல. இதே தரத்துல சூரியனும் அட் பர்சன்ட்ல இங்கதான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்பனா 10ங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு 6ஆம் வீட்டுல நம்மளுக்கு சூரியன் இருக்கிறாங்க, சனி இருக்கிறாங்க அட் பர்சன்ட்ல. சரிங்களா? அப்பனா வேலை, தொழில் சார்ந்த விஷயம், புதுசா கிராம விஷயங்களுக்கு, மாமியார் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பல விதமான பிரச்சனைகளை மகர அட்சலக்கணம் ஹேண்டில் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரு 1/6/2026 தான் இந்த இடத்துல இருந்து இங்க ஃபுல்லா மாறுறாங்க. இப்ப வக்ரகதியாக சுக்கிரன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அதை ரிவர்ஸ் போயிட்டு இருக்காரு. இவர் 1/6/2026 தான் மாறுறாரு. இன்னைக்கு தேதி பாருங்க 8/4/2025. அப்பனா தோராயமாக நம்மளுக்கு காலங்கள் கசந்த காலமாகவே போய்கிட்டு இருக்கு. இப்ப அட் பர்சன்ட்ல குரு இங்க இருக்காங்க. அப்பனா 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்பனா வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள், மாமியார் சார்ந்த பிரச்சனைகள், முழங்கால் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை மகர அட்சலக்கணம் ஆட்டிச்சுட்டு இருக்கிறாங்க, அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரியும். அப்பனா 30/5/2025 கோச்சார கேது பகவான் அட்சலக்கணத்திற்கு 8ஆம் இடத்திற்கு மாறுற காலமாகவும், சுக்கிரன் 1/6/2025 அங்கிருந்து மாறி வர்றாங்க. அப்படி இருக்கப்ப அட் பர்சன்ட்ல செவ்வாய் அப்படிங்கிற 7ல இருக்காரு. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு முடிஞ்சிடுறாங்க. அப்படி ராகு கேது இந்தவங்களுக்குள்ள லாக் ஆயிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லாக் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 28/7/2025 வரைக்கும் செவ்வாய் இங்க இருப்பாரு. அப்படின்னா 28/7/2025 வரைக்குமே இந்த ராகு கேதுக்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளதான் அனைத்து கிரகமும் வந்துடுறாங்க. சந்திரன் மட்டும்தான் சுத்தி வர்றாரு, வெளியில வருவார், இந்த கடத்துல வருவாரு, அப்படி நான் போயிட்டே இருப்பாரு. அப்பனா 8 கிரகங்கள் ராகு கேதுக்களோட ஆக்டிவேஷன் லாக் ஆகுது அப்படின்னு உணரணும் மகர அட்சலக்கணத்திற்கு. அப்பனா காலங்கள் கசந்த காலங்களாக இருக்கின்றன.
28ஆம் தேதிக்கு அப்புறம் 29/7/2020 வரும்போதுதான் முதல்ல செவ்வாய் வெளியில வர்றாரு. அப்படியே ஒன் பை ஒன்னா நகர்ந்து வருவாங்க. இப்படி இருக்கின்ற காலத்துல நமக்கு வந்து இது பங்குனி மாசம், அடுத்து சித்திரை மாசம், அடுத்து இது வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசமும் 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அப்படி ஓரளவு வேகமா வருவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் வரும் பொழுது இந்த 6ஆம் இடத்துல இதே சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாரும் ஒன்று பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா இந்த ஆனி மாதமும் சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி, அதுக்கடுத்து ஆவணி. இந்த ஆனியும் ஆவணியும் கடந்து போற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் ராகு இது கண்ட்ரோலுக்குள்ள எல்லாரும் நிற்கிறாங்க. அப்புறம் முதல்ல செவ்வாய் தான் ரிலீஸ் ஆகி வெளியில வர்றாரு. நமக்கு 29, ஆமா 29/7 வெளியில வர்றாரு. ஃபர்ஸ்ட் வெளியில அவர் தான் வர்றாரு. அப்புறம் ஒன்றா எல்லாரும் வெளியில வரணும், சுத்தி வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து சரியா வரும். அப்புறம் முதல் கடமை என்ன, நவ கிரகத்துல இருக்கிற நவ கிரக நாயகர்களுக்கு 9 பேருக்கும் நம்முடைய தேன் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பதை ஒரு தலையாய கடமையாக நாம் வந்து செய்து கொள்ள வேண்டும். இதுதான் மகர அட்சலக்கணத்திற்கான முதல் ஸ்டெப்பு. குருவை பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னைக்கு அட் பிரசன்ட்ல இப்ப கடந்து வருகின்ற ஒரு 3 மாத காலங்களோட நிலைகள் வந்து சரியில்லை அப்படி வந்து புரியணும். ஒரு மனிதனுக்கு வந்து தொழில் வேலை அப்படிங்கிறது முக்கியம். அது இருந்தாதான் ஜீவனம் அப்படியே வருமானம் வரும். எல்லாமே லாக் ஆகி கிடக்குது. அப்புறம் கவனமா இருக்கணும். இதே தருணத்துல குரு பவன் வேற 5ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்துக்கு மாறிடுறாங்க. அப்பனா கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் அப்படின்னு வந்து குரு அள்ளி கொடுத்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா எப்பெல்லாம் இரட்டைப்படையாக இருக்கின்ற 2, 4, 6, 8 அப்படிங்கிற இரட்டைப்படை நம்பகரங்களை வந்து கிரகங்கள் நகர்ந்து போனாங்க அப்படின்னா ஒற்றைப்படையாக இருக்கின்ற ஸ்தானங்கள்ல வந்து நமக்கு வந்து அடி விழும், பிரச்சனைகள் எழும் அப்படியே போயிடும். அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவரு 6ஆம் வீட்டுல இருக்காரு, இரட்டைப்படை ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்பனா நம்ம சொன்ன மாதிரி ஒற்றைப்படை எண்கள் ஸ்தானத்துல வந்து பிரச்சனைகள் எழும் அப்படின்னு புரியணும். அப்புறம் 1ங்கிற ஜாதகருக்கு கடன், நோய், வம்பு வழக்குகள் வரணும் அப்படிங்கிறதும், 2ங்கிற வருமானம் அவங்களுக்கு வந்து 5 அப்படின்னு வருது. அப்படின்னா 2க்கு 5ல குரு இருக்கிறாரு. அப்படின்னா 2ங்கிற வருமானம் குழந்தைகள் மூலமாக, குலதெய்வம் மூலமாக தன் ஆள் மனது எவ்வளவு திங்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு போகுது. சரிங்களா. அப்புறம் 3 அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்குரிய குரு பகவான் 3க்கு 4ல, ஆனா அட்சய லக்னத்துக்கு 6ல, எப்படி ஏஎல்பிக்கு 6ல. அப்படின்னா முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கணும். ஆனா ஜாதகரால முயற்சி பண்ண முடியுமா, முடியாது. அப்புறம் 3ஆம் அதிபதியா இருக்கிற குரு 6ல போயிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, தோள்பட்டை இந்த இடங்கள் சார்ந்த பிரச்சனைகள், வலி வேதனைகள் வந்து அதீதமாக உணரப்படும். அதற்கு காரணம் யாருன்னா ஜாதகம். சும்மா இருக்க ஒரு குச்சி எடுத்து காதில் குறைஞ்சா காது புண்ணாயிடும். கவனமாக இருக்கணும். சரிங்களா. அப்புறம் 4 அப்படிங்கிற சொத்து சுகம் அந்த ஸ்தானத்திற்கு, தாய் ஸ்தானத்திற்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நல்லா இருக்காரு. ஆனா அட்சய லக்னத்துக்கு 6ல. அப்புறம் எங்க போனாலும் சரி ஜாதகருடைய கவன குறைபாடுகள், ஜாதகருடைய செயல்பாடுகளின் காரணமாக பிரச்சனைகள் எழும் அப்படின்னு புரியணும். அப்புறம் இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்தர ஸ்தானத்திற்கு இது வந்து 12ஆம் வீடு ஆயிடும். அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறவரு மனைவி சார்ந்த விடயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்துடும். அப்படின்னா 8ஆம் இடத்திற்கு இது வந்து 11ஆம் இடம் இருக்கும். இருந்தாலும் அட்சய லக்னத்துக்கு அது 6. அப்புறம் வருகின்ற பிரச்சனைகளை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். பொதுவாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறவரு 6லயோ 8லயோ இருந்தாங்கன்னா பெரியவர்களுடைய யோசனைகள் கிடைக்காத காலம், நல்லவருடைய அனுகிரகம் கிடைக்காத காலம், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காத காலம், குழந்தைகளுடைய சப்போர்ட் கிடைக்காத காலம், ஓர் இருண்ட காலம் அப்படிம்பாங்க. எப்படி சொல்லுவாங்க, குரு அப்படிங்கிறவரு 6லயோ 8லயோ போறப்ப வந்து நல்லவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. அப்படின்னால நம்மளுக்கு நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலம் குரு அப்படின்னால கல்லீரல், கணையம் சார்ந்த பிரச்சனைகள் எழுவதற்கான பிராப்த காலங்கள் அதிகம் உண்டு. அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா செரிமானத்தன்மைக்காக வந்துடும். அப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். சின்னதாக உடம்பு செரிமானா கூட உடனே ஹாஸ்பிட்டல் எதுன்னு பார்க்கணும். 6 அப்படின்னா அடிவயிறு. அப்படின்னா அடிவயிறு சார்ந்த வலி வேதனைகள் வந்து அதீதமாக உணரப்படும். கடன் அப்படிங்கிறத வந்து இயற்கையாகவே உருமாறிடும். வீட்டில் இருக்க கோல்டு எல்லா பொருளையும் கொண்டு போய் நகை அடக்கடையில் டம்ப் பண்ற மாதிரி ஆகி வரும். அப்படி வச்சு மருத்துவமனை விரயங்கள் செய்யற மாதிரியான தன்மைகளுக்கு ஆட்படும். எது குரு வந்து 6ஆம் இடத்துல போறப்ப. அப்புறம் நம்ம இந்த காலங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள். கோச்சாரத்துல வர சூரியன், புதன், சுக்கிரன்லாம் இந்த 6ஆம் இடத்துல வர்றப்ப தன்னால கடன், நோய், ஒம்புகளுக்கு வந்து உருவாயிடும். நிறைய விரயங்கள் புகுன்னு இருக்குது. சரிங்களா. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 5ஆம் இடத்திற்கு 2ல வர்றாரு.
சரிங்களா. அப்பனா குழந்தை சார்ந்த படிப்பு அச்சலக்கணத்துக்கு 6ல. அப்பனா எல்லாமே ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். குழந்தையின் படிப்பு, குழந்தையின் பேச்சு கூட ஜாதகருக்கு பிரச்சனையா இருக்கும். சரிங்களா. 6லயே இருக்கிறதுனால கடன் நோய் வம்புகள் உருவாகும். 7ஆம் இடம்ங்கிற கலத்தரசானத்துக்கு 12ல் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால மனைவி சார்ந்த விரயங்கள் போன்றிருக்கு. அப்பனா மனைவி பேர்ல ஒரு தங்கம் சார்ந்த முதலீடுகள் ஏதாவது இருந்தா, பணம் சார்ந்த முதலீடுகள், சிட் ஃபண்ட் ஏதாவது இருக்கு, மாசம் மாசம் ஒரு 500 1000 கட்டினீங்கன்னா 11 மாசம் முடிவுல 12ஆம் மாசம் முடிவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு நிதி நிறுவனத்தில் இருக்குது, பிரைவேட் செக்டாரோ இல்லை கவர்மெண்ட் செக்டாரோ இருக்குது, பணத்தை வந்து நம்ம அப்படியே முதலீடு பண்ணணும். மனைவி பேர்ல தங்கத்துல முதலீடு பண்ணலாம். 11 மாசம் தங்க முதலீடு ஸ்கேம் வச்சீங்கன்னா 12ஆம் மாசம் முடிவில் உங்களுக்கு தங்கமா தரும் அப்படின்னா அந்த குருவரங்கிறத வந்து எதிர்காலத்துக்கு டெபாசிட்டா போட்டுக்கணும் மனைவி பேர்ல அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். சரிங்களா. அப்புறம் இப்போ இந்த நேரம் 9 வரும், 8 வரைக்கும் பார்த்தோம். அப்பனா இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற தகப்பன் ஸ்தானத்திற்கு இது வந்து 10ஆம் இடம் ஆயிருது. அப்பனா இஷ்ட தெய்வம் சார்ந்த அழுத்தங்கள், கோயிலுகளா போறேன், சாமியா கும்பிட்றேன், ஒன்றும் பலன் இல்லை, என்ன இந்த சாமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அழுத்தங்கள் 9ங்கிற தகப்பன், 9ங்கிற பாக்கியம், 9ங்கிற இஷ்ட தெய்வம் சார்ந்த அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய காலமாக 9க்கு 10ல குரு இருக்கிறாரு. ஆனா இதுக்கு எல்லாமே காரணம் யாருன்னா ஜாதகர். 1ங்கிற ஜாதகருக்கு 6ஆம் இடத்துல குரு. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு இங்க வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியமா இருக்காரு. ஆனா ஜாதகரால செயல்பட முடியுமா? முடியாது. கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஜாதகம் இழுத்து வச்சுக்கிறதுனால இவரால் கவனம் செலுத்த முடியுமான்னு முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, டயர்டா இருக்குங்க, நான் போய் எப்படிங்க வேலை பார்ப்பேன்? முடியாதுல்ல. எனக்கு கடன் இருக்குங்க, நானே வட்டி கட்டி தொழில் பண்ணிக்கிட்டு ரொம்ப மாதிரி டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்ப என்னால் தொழில் எப்படி கான்செப்ட் பண்ண முடியும்? 10ஆம் தேதி ஏன்னா நான் வாடகை கொடுக்கணும், 15ஆம் தேதி ஏன்னா ஒரு வட்டி கொடுக்கணும், அப்படி அந்த சிந்தனை தடுமாற்றங்கள் வரும் பொழுது கவனம் வந்து தொழிலில் போகாது. ஆனால் தொழில் நல்ல தொழிலாக தான் இருக்கும், ஆனால் அமைக்க முடியாது. 11 அப்படிங்கிற மகிழ்ச்சி, லாபம், மூத்த சகோதர சகோதரி சாணத்திற்கு 8ஆம் இடத்துல குரு வந்துறாரு. அப்புறம் லாபங்கள், தொழில் சார்ந்த லாபங்கள், ஜாதருடைய ப்ரமோஷன், இப்படிப்பட்ட விஷயங்களை ஃபுல்லா குரு அப்படிங்கிறவரு தடுத்துருவாரு. 12 அப்படிங்கிற விரயஸ்தானத்திற்கு 7ல இருக்காரு. அப்படின்னால விரயங்கள் கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய காலங்களாக இருக்கு. அப்படின்னா இந்த 12 பாகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மகராட்சி லக்னம் கொண்டு போறவங்க தோராயமாக நம்மளுக்கு வந்து இந்த ராகு கேது பிடியில வந்து ஒவ்வொரு கிரகங்களாம் நகர்ந்து வர வரைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் இருக்கிற சூரியன் புதன் இவங்களை ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா இப்ப சனி பகவான் லக்னாதிபதி இருக்கிற சனி பகவான் அட்சய லக்னத்திற்கு 3ல, 10ஆம் இடத்திற்கு 6ல. அப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அந்த பாகத்திற்கு ஜாதகரால் திறம்பட செயல்பட முடியாது. உள்ளுக்குள்ள இயங்குகின்ற முதல் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம், உத்தாடம் 2, 3, 4 அட்டமாதிபதியோட நட்சத்திரம். அடுத்து வந்து திருவோணம் 1, 2, 3, 4 7ஆம் அதிபதியோட நட்சத்திரங்கள். இருந்தாலும் சந்திரன் பார்த்தீங்கன்னா அப்படி சுத்தி வர்றப்ப 6ஆம் வீட்டுக்கு போறப்ப 6ஆம் வீட்டு வேலைய, 8ஆம் வீட்டுக்கு போறப்ப 8ஆம் வீட்டு வேலைய, 10ஆம் வீட்டுக்கு போறப்ப 10ஆம் வீட்டு வேலைய, 12ஆம் வீட்டுக்குள்ள போறப்ப 12ஆம் வீட்டு வேலையை செய்யணும் அவரு. அப்ப அங்கேயும் அந்த பிரச்சனைகளை வந்து டக்குன்னு கொடுத்துட்டே போயிடுவாரு. அதுக்கடுத்து செவ்வாய் நட்சத்திரம் வரும்போது செவ்வாய் இங்க வந்து 4, 11 அப்படிங்கிற 2 நல்ல ஆதிபத்தியங்கள் கொண்டவராக இருப்பாரு. அவரும் கோச்சாரத்துல எப்படி சுத்தி வர்றாருங்கிறத பார்க்கணும். அப்பனா இந்த மகராட்சி லக்னம் கொண்டவர்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய டேஞ்சர் அப்படிங்கிறது புரியணும். அப்பனா முழுக்க தெய்வ வழிபாடு, தெய்வ கைங்கரியங்கள், ஏதாவது ஒரு பயிற்சி காலங்கள் வருது, கோயில் குளங்கள்ல வந்து யாகசாலை நடக்குது அப்படின்னா அந்த யாகத்துக்கு முக்கியமா இவங்க தான் பொருள் வாங்கி கொடுக்கணும். எந்த அளவுக்கு யாகசாலைக்கு அக்னிகள் சமர்ப்பணம் பண்ணுவதற்கு எவ்வளோ முடிஞ்ச ஏதோ ஒரு பொருள், சனியின் திரவியமா இருக்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், குருவின் நம்மளுடைய இதா இருக்கிற அரச மர குச்சி வாங்கி கொடுக்கலாம், நம்மளுடைய சூரிய பகவானுடைய ஆதிக்கமா இருக்கிற ஆலமரத்து குச்சிகள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து இங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நவகிரகத்திற்கான தானியங்கள் இருக்குல்ல, இதை வாங்கி யாகசாலைக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை தற்காத்து கொண்டு செல்ல முடியும். குரு அப்படிங்கிறவர் 6ல போனால நல்ல யோசனைகள் எழாது, நல்லவருடைய அனுகிரகம் கிடைக்காது. அப்புறம் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக மகர அட்சய லக்னம் கொண்டவங்களுக்கு போக போகுது. அப்படி இருக்கிறதுனால நம்ம இன்றிலிருந்து நம்முடைய பிறப்பு கால லக்னம் இது, இன்றைய வயதின் லக்னம் இது, அப்ப நம்ம எப்படி நம்மளை தற்காட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கிறப்ப இளம் வயது பையங்களா இருக்கிறவங்க படிப்பு சார்ந்த விஷயத்துல சின்ன தடைகள், காதல் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா இழுத்துக்கிட்டு வருவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கே மகராட்சி லக்னம் போகுது அப்படின்னா காலச்சக்கரங்கள் சரியில்லை. அப்படின்னால நம்ம தான் பிள்ளைகளுடைய தன்மைக்கு தக்க கொஞ்சம் அனுசரிச்சு கோபத்தை குறைச்சி கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை
அட் பிரசன்ட் நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுது சொன்னோம்ல, கிரகங்கள் எப்படி நடந்து வர்றாங்க இன் ஃபியூச்சர், இது எல்லாமே ஃபியூச்சர். நம்ம பாருங்க 4ஆம் மாதம் ஏப்ரல் நிற்கணும், நம்ம எதை பத்தி பேசணும், 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். பேசுறோம்ல, ஃபியூச்சர் பத்தி தானே பேசுறோம். இந்த நிகழ்வு நடக்க போகுது, அலர்ட் ஆகிக்கோங்கன்னு சொல்றோம்ல, அது போல யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, ஏஎல்பி அப்படிங்கிறது ஃபியூச்சருக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல இப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும், எளிமையான வீடியோஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. இதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்திரு தோடமுத்தையாகும் அவர் வள்ளிச்செல்ற அனைத்துக்கும் வந்து நன்றி சொல்றோம். 9 கிரகங்கள் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.